தெரிஞ்சுக்கலாமா? பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும். ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்கணும், ஒரு பிளாட்டாவது வாங்கணும், ஊர்லயாவது வாங்கிடணும், ஏதோ ஒண்ணு என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பாடாப்படுறேங்க. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நினைத்து ஒண்ணு மௌன விரதம், அப்படி இல்லைன்னா பட்னி விரதம், எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த விரதத்தை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற போது கண்டிப்பாக சொந்த இடம் நிலம் வாங்குவதற்கு உண்டான சூழலை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது ஜாதகத்தின் அடிப்படையில் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்பு பட்டிருக்கிற காரணத்தினாலும் முருகப்பெருமானோடு தொடர்பு பட்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த நலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல மிக முக்கியமான ஒரு தோஷம்னா அது செவ்வாய் தோஷம் தான். பல பேருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே போவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷத்தை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, செவ்வாய் தோஷமாவே இருக்கிற மாப்பிள்ளை தேடுறோம் ஆனா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அனைவரும்